ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன், அம்மா என்னடா நீ வீட்டு வேலைக்கு போய் தானே என்னை படிக்க வைக்கிற? ஆமாம். என்ன இதுக்கு இப்போ நீ எங்கே வீட்டு வேலைக்கு போகிற? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல. இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, புதுசாக வீடு கட்டியிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தான். அங்கே இனிமேல் நீ வேலைக்கு போவேணாம். ஏண்டா? அந்த அந்த வீட்டில் இருக்கிற பையன் என் கிளாஸில் படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போ? அவன் நான் ஏதாவது பேசாதே, வாயை மூடுறா. உங்க அம்மா என் வீட்டில் வேலை செய்யுது தெரியுமா உனக்கு? நான் போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதான் பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதான் துவைக்குது, நான் சாப்பிட்டு வைக்கிற எச்சி தட்டெல்லாம் அதான் கழுவுது. என்ன திமிரா பேசுற என்கிட்ட அப்படின்னு பேசுறாமா. அப்படியா சாமி? ஆனா எனக்கு உன்னை விட பெரிய கவலை ஒன்று இருக்குடா. ஏம்மா என்னம்மா கவலை உனக்கு? அந்த வீட்டு எஜமானி அம்மா இருக்குல்ல, அது என் கிராமத்து பொண்ணுடா. நானும் அதுவும் எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து பள்ளியில் 1, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோண்டா. அவங்க அப்பா பெரிய பணக்காரன், அவன் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்க நல்லா வந்துட்டாங்கடா. அந்த பொண்ணு என்கிட்ட, ஏய் இதை பெருக்கு, இங்கே வா, அதை எடுத்து வை, இதை தொட, இதை கழுவுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எப்பவுமே சொல்லாத எனக்கு அந்த வீட்டில் வேலைக்கு போவாதன்னு. ஏம்மா அப்படி சொல்ற? அவ பிள்ளைய அவ எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாளோ அதே ஸ்கூல்ல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற ஒரு நினைவை நீ எப்பவுமே கொள்ளுடா. நான் அதை பார்த்தேன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு.